Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பை நல்லா சுட சுட சாதத்துல சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூடவே 8 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தக்காளியும் வெந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே வடிச்சிட்டு மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயோட இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூடவே 7 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயோட மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பேக் சைட் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமே ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு இந்த கத்திரிக்காயோட அந்த மேல் தோல் எல்லாமே கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். பச்சை மணம் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை 2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்சி ஜார் கழுவிட்டு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம், லோ ஹீட்டில் 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.